பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 33. எலிசபெத் பூங்காவில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது பலமுறை டார்சியை எதிர்பாராத விதமாக அங்கு சந்தித்தாள். வேறு எவருமே வர நேரிடாத இடத்திற்கு இவன் தொடர்ந்து வருவது துரதிர்ஷ்டம் என்று நினைத்ததால் இது மீண்டும் நடப்பதை தடுக்க இது அவள் விரும்பி செல்லும் இடம் என்பதை அக்கறையுடன் முதலேயே அவனுக்கு தெரிவித்திருந்தாள். அதனால் இரண்டாவது முறையும் இது எப்படி ஏற்பட்டது என்பதுதான் வினோதமாக இருந்தது. ஆனால் இரண்டாவது முறை மூன்றாவது முறையும் இச்சந்திப்பு நிகழ்ந்தது வேண்டுமென்றே செய்த செயலாக தோன்றியது, அல்லது தானாகவே ஏற்படுத்தி கொண்ட தண்டனை போல் இருந்தது. ஏனென்றால் இம்மாதிரி சந்திப்புகளில் உபச்சாரமாக ஒரு சிலவற்றை விசாரித்துவிட்டு தர்ம சங்கடமாக தயங்கி நின்று பின் கிளம்பி செல்லாமல் திரும்பி வந்து அவள் கூடவே நடக்க வேண்டும் என்பது அவசியம் என அவன் நினைத்தான். அவன் அதிகமாக எதுவும் பேசவில்லை. அவளும் பேசுவதற்கு பேச்சை கேட்டுக்கொள்வதற்கு அதிக சிரமம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மூன்றாவது முறையாக சந்தித்த பொழுது அவன் சில வினோதமான சம்பந்தமில்லாத கேள்விகள் கேட்டான் என அவளுக்கு தோன்றியது. ஹான்ஸ்போர்ட்டில் இருப்பது அவளுக்கு மகிழ்ச்சியா, தனியாக நடப்பதில் உள்ள அவளது விருப்பம், காலின்ஸ் தம்பதியினர் சந்தோஷத்தை பற்றி அவளுடைய கருத்து என்று சில கேள்விகளை கேட்டான். ரோசின்ஸை பற்றி பேசுகையில் அவள் அந்த வீட்டை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறினான். அவள் மறுபடியும் கென்ட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் அவள் அங்கு தங்க வேண்டும் என அவன் எதிர்பார்ப்பது போல தோன்றியது. அவனது பேச்சு இதைதான் குறிப்பாக உணர்த்தியது போல் தோன்றியது. அவன் மனதில் ஒருவேளை பிட்ஸ்வில்லியம் இருக்கிறாரா? அவன் சொல்வதில் ஏதேனும் அர்த்தம் இருந்தால் அந்த பக்கத்தில் நடக்கும் விஷயத்தை தான் ஜாடையாக சொல்கிறான் என அவளுக்கு தோன்றியது. அது அவளை சற்று சங்கடப்படுத்தியது என்றலாம். பாதிரியாரின் உறைவிடத்திற்கு எதிரில் இருக்கும் வேலியில் உள்ள நுழைவாயிலின் முன் வந்து சேர்ந்ததும் அவளுக்கு மிக சந்தோஷத்தை அளித்தது. ஒரு நாள் அவள் நடந்து செல்கையில் ஜேன் கடைசியாக எழுதிய கடிதத்தை மறுபடியும் படித்து கொண்டிருந்தாள். சில பகுதிகளை ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கையில் ஜேன் உற்சாகத்துடன் அதை எழுதவில்லை என்பதை அக்கடிதம் உணர்த்தியது. அப்பொழுது டார்சி மீண்டும் வந்து ஆச்சரியப்படுத்துவான் என்பதற்கு பதிலாக அவள் நிமிர்ந்து பார்த்த பொழுது கர்னல் பிட்ஸ்வில்லியம் தன்னை சந்திக்க வருவதை கண்டாள். கடிதத்தை உடனே அப்புறப்படுத்திவிட்டு வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை வரவைத்து கொண்டு, இந்த வழியாக நீங்கள் நடப்பீர்கள் என்று நான் இதற்கு முன் அறிந்திருக்கவில்லையே என்று கூறினாள். எல்லா வருடமும் செய்வது போல நான் இந்த பூங்காவை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். பாதிரியாரின் உறைவிடத்தில் உன்னை சந்தித்து விட்டு போகலாம் என்றுதான் இருந்தேன் என்று கூறிய அவர், நீ இன்னும் அதிக தூரம் போகப் போகிறாயா என்று கேட்டார். இல்லை, ஒரு சில நொடியில் திரும்புவதாக இருக்கிறேன். அதன்படி அவள் திரும்பினாள். இருவரும் ஒன்றாக பாதிரியாரது உறைவிடத்திற்கு திரும்பினர். நீங்கள் சனிக்கிழமை அன்று கென்ட்டை விட்டு போவது நிச்சயம்தானா என்று கேட்டாள். ஆமாம், டார்சி அதை மறுபடியும் தள்ளி போடாமல் இருந்தாள். ஆனால் அவனுடைய முடிவுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். அவன் விரும்பியவாறு அவன் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்வான். ஏதாவது ஏற்பாடுகளில் அவனுக்கு திருப்தி இல்லை என்றால் அவன் விரும்பியவாறு தேர்ந்தெடுப்பதற்குரிய அதிகாரம் இருப்பதில் அவனுக்கு சந்தோஷமாவது இருக்கிறது. டார்சியை போல் தான் விரும்பியவாறு செய்வதில் மகிழ்ச்சி அடைபவர் வேறு எவரையும் எனக்கு தெரியாது. தனக்கென்று ஒரு வழி இருப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். நாம் எல்லோருமே அப்படித்தான். ஆனால் பலரை விட அவனுக்கு தன் விருப்பம் போல் செய்வது இன்னமும் சுலபம். ஏனெனில் அவன் பணக்காரன், மற்றவர்கள் ஏழை. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன். ஒரு இளைய மகன் தனக்கு வேண்டியதை விட்டு கொடுத்தல், மற்றவர்களை சார்ந்திருப்பது ஆகியவற்றிற்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்னல் பிட்ஸ்வில்லியம் பதிலளித்தார். என்னுடைய கருத்துப்படி
ஒரு பிரபுவின் இளைய மகனுக்கு இவை இரண்டை பற்றியும் அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. விட்டு கொடுப்பது பற்றியும் சார்ந்து இருப்பது பற்றியும் உண்மையாகவே உங்களுக்கு என்ன தெரியும்? பணம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் போக விரும்பிய இடத்திற்கு போகாமல் இருந்திருக்கிறீர்களா? அல்லது விருப்பப்பட்ட ஒன்றை வாங்க முடியாமல் போயிற்றா? இவையெல்லாம் சாதாரணமாக கேட்கக்கூடிய கேள்விகள். இம்மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவித்தது கிடையாது. ஆனால் இதைவிட முக்கியமான விஷயங்களில் பணம் இல்லாத காரணத்தினால் நான் அவதிப்படலாம். இளைய மகன்கள் அவர்கள் விருப்பப்பட்ட இடத்தில் திருமணம் செய்து கொள்ள முடியாது. பணக்கார பெண்ணை விரும்பினால் திருமணம் செய்து கொள்ள முடியும். இதைதான் அவர்கள் அடிக்கடி செய்கிறார்கள் என நினைக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை முறை அதிகம் மற்றவர்களை சார்ந்திருக்கும்படி ஆக்கிவிடுகிறது. பணத்திற்கு சிறிது மதிப்பு கொடுக்காமல் திருமணம் செய்து கொள்வதற்கு என்னை போன்ற நிலையில் இருப்பவர்கள் பலரால் முடியாது. இது எனக்காக சொல்லப்பட்டதா என்று நினைத்த எலிசபெத் முகம் மாறியது. ஆனால் சுதாரித்து கொண்டு கலகலப்பாக பேச ஆரம்பித்தாள். ஒரு பிரபுவின் இளைய மகனுக்கு சாதாரணமாக என்ன விலை? மூத்த சகோதரன் மிகவும் உடல்நலம் குன்றியவனாக இருந்தாலொழிய 50,000 பவுண்டிற்கு கேட்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அவரும் அதே பாணியில் அவளுக்கு பதிலளித்தார். பிறகு அந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நிறுத்தினார். நடந்ததை பற்றி நினைத்த அவர் சங்கடப்படுகிறாரோ என நினைத்த அவள் மௌனத்தை கலைக்கும் வண்ணம் விரைவில் மேலும் பேசலானாள். அவன் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் என்பதற்காகத்தான் உங்களுடைய சகோதரன் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என நான் நினைக்கிறேன். இதுபோல ஒரு சௌகரியத்திற்காக அவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என நம்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு அவனுடைய ஏவலுக்கு அவன் தங்கை நன்றாகவே ஒத்துழைக்கிறாள் போலிருக்கிறது. அவனுடைய முழு பாதுகாப்பில்தான் அவள் இருப்பதால் அவளை தன் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது முடியாது. அந்த பொறுப்பை அவன் என்னுடன் பங்கு போட்டு கொள்ள வேண்டும். நானும் அவனும் சேர்ந்துதான் மிஸ் டார்சியை பாதுகாவலராக இருக்கிறோம். நீங்களுமா? எந்த மாதிரியான பாதுகாவலராக நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பொறுப்பு உங்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்கிறதா? அவளை போல இளம் வயது பெண்களை சமாளிப்பது சில சமயங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்குமே. அவளும் டார்சியைப் போலவே தைரியசாலியாக இருந்தால் அவளும் தான் விரும்பியபடியே செயல்படுவா இல்லையா? அவள் பேசிக்கொண்டிருந்த போது அவர் தன்னை உன்னிப்பாக பார்ப்பதை கவனித்தாள். ஏன் மிஸ் டார்சி அவர்களுக்கு ஏதாவது சங்கடத்தை தருவாள் என அவள் நினைக்கிறாளா என்று அவர் கேட்ட விதம் அவள் ஏறத்தாழ உண்மையை தான் கூறியிருக்கிறாள் என்பதை நம்ப செய்தது. அவள் நேரடியாக பதிலளித்தாள். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவளை பற்றி கெடுதலாக எதுவும் நான் கேள்விப்படவில்லை. இந்த உலகத்திலேயே மிகவும் சாதுவான பெண்களில் அவளும் ஒருத்தி என என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். எனக்கு நன்கு தெரிந்த பெண்மணிகளான மிஸ்ஸஸ் ஹர்ஸ்ட் மற்றும் மிஸ் பிங்க்லிக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். உங்களுக்கு அவர்களை தெரியும் என்று நீங்கள் சொல்லி நான் கேட்டிருப்பதாக எனக்கு ஞாபகம். எனக்கு அவர்களை கொஞ்சம் தெரியும். அவர்களுடைய சகோதரன் இனிமையான நற்பண்பு உடைய மனிதன், டார்சியின் சிறந்த நண்பன். ஓ ஆமாம் என்று வறண்ட குரலில் பேசிய எலிசபெத், மிஸ்டர் டார்சி பிங்கிளிடம் அதிக அன்பு வைத்திருக்கிறான், அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்கிறான். அவன் மேல் கரிசனமா? எந்த இடங்களில் அவனுக்கு அதிக அக்கறை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் டார்சி அவன் மேல் அக்கறை எடுத்துக்கொள்கிறான் என நான் உண்மையில் நம்புகிறேன். நாங்கள் இங்கு பயணம் செய்த பொழுது அவன் கூறிய ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து பிங்க்லி அவனுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. பிங்க்லியை மனதில் வைத்து கொண்டுதான் பேசுகிறான் என்று நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லாததால்
நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒரு அனுமானம்தான். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என டார்சி விரும்புவான். ஏனெனில் அது அப்பெண்மணியின் குடும்பத்திற்கு தெரிய வந்தால் நன்றாக இருக்காது பாரு. நான் அதை பற்றி பேச மாட்டேன். நீங்கள் என்னை நம்பலாம். அது பிங்க்லியாகத்தான் இருக்கும் என்பதற்கு என்னிடம் வேண்டும் அளவிற்கு காரணம் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். பெயரும் மற்ற விவரங்கள் எதுவும் சொல்லாமல் ஒரு நண்பனை ஒரு விவேகமற்ற திருமணத்திலிருந்து சமீபத்தில் காப்பாற்றியதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டான் என்பதுதான் அவன் என்னிடம் கூறியது. இம்மாதிரியான இக்கட்டில் மாட்டிக்கொள்ளும் குணமுள்ள இளைஞன் பிங்க்லியாகத்தான் இருக்கும் என்று நம்பியதாலும், மேலும் அவர்கள் கோடை முழுவதும் ஒன்றாக இருந்தது தெரிய வந்தாலும் அது அவனாக தான் இருக்கும் என்று சந்தேகித்தேன். இந்த குறுக்கீட்டிற்கு டார்சி ஏதாவது காரணம் சொன்னானா? அந்த பெண்மணிக்கு எதிராக பலமான ஆட்சேபனை ஏதோ இருந்தது என தெரிகிறது. அவர்களை பிரிக்க அவன் என்ன செய்தான்? தான் என்ன செய்தான் என்பதை பற்றி அவன் என்னிடம் பேசவில்லை. நான் உன்னிடம் இப்பொழுது என்ன கூறினேனோ அதேதான் என்னிடமும் கூறினான் என்றார் பிட்ஸ்வில்லியம் சிரித்தவாறு. எலிசபெத் பதில் ஏதும் கூறாமல் நடந்தாள். அவள் உள்ளம் கோபத்தால் விம்மியது. அவளை சற்று நேரம் கவனித்த பிட்ஸ்வில்லியம், ஏன் அவள் அவ்வளவு யோசனையில் இருக்கிறாள் என கேட்டார். நீங்கள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சகோதரனுடைய நடத்தை என் உணர்வுகளுக்கு ஒத்துவரவில்லை. அவன் ஏன் நியாயம் வழங்க வேண்டும்? அவனுடைய குறுக்கீடு வேண்டாத செயல் என்று நீ சொல்ல வருகிறாயா? தன்னுடைய நண்பனுடைய விருப்பங்கள் சரியா தவறா என்பதை முடிவு செய்வதற்கு டார்சிக்கு என்ன உரிமை இருக்கிறது என எனக்கு தெரியவில்லை. அவன் ஏன் தன்னுடைய கருத்துப்படி தன் நண்பன் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என தீர்மானிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும்? ஆனால் நமக்கு விவரங்கள் எதுவும் தெரியாததால ஏன் அவனை நிந்திக்க வேண்டும்? இந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறது என்று நம்ப முடியாது. இது தவறான யூகம் அல்ல என்ற பிட்ஸ்வில்லியம், ஆனால் இது என்னுடைய சகோதரனின் வெற்றி பெருமிதத்தை மிக மோசமாக குறைக்கிறது என்றார். இது விளையாட்டாக பேசப்பட்டாலும் அது டார்சியின் குணத்தை அப்படியே படம் பிடித்து காண்பிப்பது போல அவளுக்கு இருந்ததால் பதில் ஏதும் கூற விரும்பாமல் சட்டென்று பேச்சை மாற்றி பாதிரியாரது உறைவிடத்திற்கு போய் சேரும் வரை யாரையும் பாதிக்காத விஷயங்களை பற்றி பேசினாள். விருந்தினர் சென்றவுடன் அவள் உடனேயே தன் அறைக்கு சென்று தாழிட்டு தான் கேட்ட எல்லாவற்றையும் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் யோசித்து பார்க்க ஆரம்பித்தாள். தன்னுடன் தொடர்பு உடையவர்களை பற்றியே அன்றி வேறு யாரை பற்றியும் அது குறிப்பிடவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். டார்சி இவ்வளவு அளவு கடந்த செல்வாக்கினை வைத்திருக்கும்படியாக 2 நபர்கள் இவ்வுலகில் இருக்க முடியாது. பிங்க்லியும் ஜேனையும் பிரிக்கும் முயற்சியில் அவன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்வான் என்று சிறிதும் அவள் சந்தேகப்பட்டது இல்லை. ஆனால் எப்பொழுதும் இதற்கு திட்டம் தீட்டுவதிலும் ஏற்பாடு செய்வதிலும் மிஸ் பிங்க்லிக்கு தான் முக்கிய பங்குண்டு என காரணம் கற்பித்து கொண்டிருந்தாள். அவனுடைய வீண் பெருமை அவனை தவறாக வழி நடத்தவில்லையெனில் அவன்தான் இதற்கு காரணம். ஜேன் அடைந்த கஷ்டங்களுக்கும் இப்பொழுது துயரப்படுவதற்கும் அவனுடைய கர்வமும் யோசிக்காமல் நடந்து கொண்டதும் தான் காரணம். உலகத்திலேயே மிகவும் அன்பான பெருந்தன்மையான உள்ளம் கொண்ட ஒருத்தியை சில காலத்திற்கு எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாமல் நாசமாக்கியவன் அவன். எந்த அளவிற்கு நிரந்தரமான ஒரு கெடுதலை அவன் செய்திருக்கிறான் என யாராலும் கூற முடியாது. அந்த பெண்மணிக்கு எதிராக பலமான ஆட்சேபனைகள் இருந்தன. இவை பிட்ஸ்வில்லியமின் வார்த்தைகளாக இருந்தன. கிராமத்து வழக்கறிஞராக ஒரு சித்தப்பாவும்
மற்றொரு மாமா லண்டனில் வியாபாரம் செய்வதுமாக இருந்ததுதான் பலமான எதிர்ப்புகள் போலும். ஜேன் மீது எந்தவித ஆட்சேபனையும் இருக்க வாய்ப்பில்லை. அழகும் நற்குணமும் நிறைந்தவள் அவள். அவளுடைய புரிந்து கொள்ளும் திறமை அபாரமாக இருக்கிறது. நல்ல மனதுள்ளவள். அவளுடைய நடத்தை எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய தந்தைக்கு எதிராக எதுவும் இருக்க முடியாது. வித்தியாசமாக சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு நல்ல திறமைகளும் இருக்கின்றன. டார்சி வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இருக்கும் மரியாதையை டார்சியால் எட்டக்கூடிய சாத்தியமே இல்லை என்று நினைத்த அவள் தன்னுடைய தாயாரை பற்றி நினைத்தபோது அவளுடைய தன்னம்பிக்கை சற்று குறைந்து போனது. ஆனால் டார்சிக்கு இது கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு பெரிய எதிர்ப்பாக இருக்காது என நினைத்தாள். புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் என்பதை விட நண்பனுடைய தொடர்புகள் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவனுடைய கர்வம் எதிர்பார்க்கும் என்று நம்பினாள். இறுதியாக மிக மோசமான வீண் பெருமை அவனை ஆட்கொண்டதாலும் தன்னுடைய சகோதரிக்காக பிங்கிலியை தக்க வைத்து கொள்ள விரும்பியதாலும் இருக்கும் என்ற தீர்மானத்திற்கு வந்தாள். இந்த விஷயத்தை நினைத்து மன உளைச்சலுக்கும் அழுகைக்கும் ஆளான அவளுக்கு அது பெரும் தலைவலியை தேடித்தந்தது. மாலை நேரம் ஆக ஆக அது மேலும் தீவிரமானது. டார்சியை சந்திக்க வேண்டாம் என்று தீர்மானித்ததால தேநீர் விருந்திற்கு ரோசிங்கிற்கு அழைக்கப்பட்டிருந்த அவளது சகோதர சகோதரிகளுடன் அவள் செல்ல வேண்டாம் என தீர்மானித்தாள். அவளுக்கு உண்மையிலேயே உடல்நலம் சரியில்லை என கண்ட மிஸ்ஸஸ் காலின்ஸ் அவளை வரச் சொல்லி வற்புறுத்தவில்லை. தன்னுடைய கணவரையும் வற்புறுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. அவள் வீட்டிற்கு தங்குவதால் லேடி காதரின் அதிருப்தி அடைவாளோ என்ற பயத்தை காலின்ஸால் மறைக்க முடியவில்லை. அத்தியாயம் 33 முடிந்தது.